காய்ஸ் நம்ம மலை இறங்கிட்டோம். அவ்வளோதான் காய்ஸ், நாங்கள் ஏலகிரியிலேருந்து கிளம்புறோம். ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டோம். ஸோ ஷாப்பிங் கொஞ்சம் பல்காகவே பண்ணியிருக்கோம். ஆன்ட்டிக்கு, எங்கள் மம்மிக்கு, டேடிக்கு எல்லாருக்கும் வாங்கியிருக்கோம். மச்சானுக்கு, மச்சானாடா எனக்கு அவன், மச்சானுக்கு சாரி மச்சினனுக்கு எல்லாருக்கும் வாங்கியாச்சு. ஸோ ஷாப்பிங் விலாகும் நான் தனியாக போடுவேன் பாருங்கள். ஸோ ஒரு கனத்த இதயத்தோட கிளம்புறோம். நெக்ஸ்ட் டைம் வரணும். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. நிறைய த்ரில்லர் ரைட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். அது எல்லாமே நம்ம போகலாம் நெக்ஸ்ட் டைம். சரி, நீ என்ன ஃபீல் பண்ணுற ஏலகிரி வந்துட்டு போனதை பற்றி? என் வீடியோ போடாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன். போடா பைத்தியம். இறங்க எடுக்கிறோம். ஸோ மலை ஏறுறதை விட இறங்குறது இன்னும் த்ரில்லிங்காக இருந்தது. ஸோ அங்கங்கே ஆக்சுவலி பஞ்சர்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் தாண்டி நாங்கள் அப்படியே கீழே இறங்கி போயிட்டே இருக்கும்போது இந்த சைட் சீயிங் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டாப் பண்ணோம் காரை. ஸோ உண்மையாகவே வியூ சொல்கிறேன், அமேசிங்காக இருந்தது. கேமரா குவாலிட்டியில் எப்படி இருக்குன்னு தெரில. நீங்கள் டைரெக்டாக பார்க்கும்போது அங்கேருந்து வர மனசே இல்லை. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ ஃபோட்டோஸ் நாங்கள் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே சைட் சீயிங்கில் நிற்கும் போதே நிறைய குரங்கு இருக்கும். ஸோ உங்களோட திங்ஸ் எல்லாமே நீங்கள் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா போங்க. காய்ஸ் நம்ம மலை இறங்கிட்டோம் ஒரு வழியாக. 20 மினிட்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 20 30 25 மினிட்ஸ் ஆச்சு ஆக்சுவலி மலை இறங்குறதுக்கு. நிறைய பஞ்சர்லாம் பார்த்தோம் சைடில். அதெல்லாம் முடிச்சுட்டு பார்வை நேரம் அது பார்வை நேரம் அது என்ன சைட் சீயிங்கா? அந்த சைட் சீயிங் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அவ்வளோதான் கீழே இறங்கிட்டோம். இதோட ஆம்பூரில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ நான் உங்களை வீட்டில் போயிட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டு கேட்சப் பண்ணுறேன். சரி, ரைட் எடுத்துங்க போட்டுறேன். இது மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, பாய் பாய் ஏலகிரி. ஸோ ஏலகிரி ரோடு விட்டு வெளியே வரும்போதே காய்கறிலாம் இருந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சேன்னு பர்ச்சேஸ் பண்ணோம். பட் அவங்க எங்களுக்கு அப்படியே வாரி வாரி போட்டாங்க. எடை கூட அவ்வளோவா போடல. ரேட் எல்லாமே ஒரு சிலது நான் அப்படியே கேட்டு வாங்கினேன். பட் ஒரு சிலது வாங்கலை. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 600 ஆகிடுச்சு. நீங்கள் விலை கேட்டு வாங்குங்க. ஸோ இதுதான் நம்ம ஏலகிரி மலை. அங்கே ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள். அங்கே தான் நம்ம அந்த சைட் சீயிங் நின்று நம்ம அங்கே பார்த்தது. ஸோ உண்மையாகவே ரொம்ப சூப்பர்பான பிளேஸ். Automatically that white color came in. Before it will be like சச்சி போதும் நீ சொன்ன கதையெல்லாம், பைத்தியக்கார கதையெல்லாம் சொல்றான் பாரு கதை. எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்களேன். ஆனா எங்க வீடெல்லாம் இல்ல. நாங்க நியர் டு வேலூர் இருக்கோம் ஆக்சுவலி. சம மழை பெய்யுது. I visual treat like it's already almost like sunny one side and rainy one side. உண்மையாகவே நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா லக்கின்னு சொல்லலாம். நம்ம லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெயில் அடிக்குது. ஒரு சைடு ஃபுல்லாகவே செம்ம வெயில். ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் செம்ம மழை பெஞ்சுது. ஃபுல்லாக மிஸ்ட்டில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த ஃபாக் மிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல ரெயினில், அதில் ஃபுல்லாகவே மழையே மறைஞ்சி போச்சு. ஆக்சுவலி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தோம். அங்கே ஃபுல்லாக வெயில் அடிச்சுது. இங்கே பாருங்கள், In 600 meters, keep left to continue on Marquardt Road, NH48 service road. சுத்தமா மழை தெரியல. இங்க வெயிலும் ஆக்சுவலி போயிடுச்சு. செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ரெயின்ல வந்து, இவ்வளோ ஹெவி ரெயின்ல. சாப்பாடு கடை தான் ஆக்சுவலி தெரியுது இருக்கும். Continue on Marquardt Road. ஆனா சாப்பாடு கடையே இங்க இல்ல. சண்டேனா இவங்க எல்லாரும் லீவ் விட்டுருவாங்க போல இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எங்கே இருக்கோ அங்கே சாப்பிடுங்க. 500 meters, keep left. மேக்ஸிமம் சண்டேனா இவங்க கடைக்கெல்லாம் லீவ் விட்டுடுறாங்க. எல்லாரும் கடையே இல்லை சாப்பிட்றதுக்கு. In 400 meters. ஆம்பூர் பிரியாணி தான் ஆக்சுவலி சாப்பிட்லான்னு போனோம். பட் பார்த்திங்கன்னா அங்கே பார்க்கிங் இல்லை காருக்கு. 2 வீலர் வேணால் நம்ம விட்டுட்டு போகலாம். அங்கே ஒர்க் நடந்துட்டுருக்கிறதுனால, பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டுருக்கிறதுனால அப்படியே வந்தோம். நம்ம வீட்டு வசந்த பவனை பார்த்தோம். சரி ஓகே, 2 மட்டன் பிரியாணி சொன்னோம். அதுக்கப்புறம் ப்ரான் ஃப்ரை சொன்னோம் மைனஸோட. உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ஒர்த்து தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜூஸு, கொஞ்சம் காஃபிலாம் குடித்தோம். ஸோ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். காஃபி மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை, கசப்பாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு வழியாக நம்ம வீட்டு வசந்த பவன்லேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். பில் ஓவராலாக பார்த்திங்கன்னா 1200 கிட்ட ஆச்சு, ஒரு ஜூஸு எல்லாமே சேர்த்து. ஸோ இதோட நாங்கள் இந்த விலாகை முடிச்சுக்கிறோம். இன்னொரு விலாகில் பார்க்குறோம். பாய்.